நிஜமாவே சொல்லணும்னா விஷ்மயா முதல் படம்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இயல்பா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகளையும் அருமையா நடிச்சிருக்காங்க. 2ஆம் பாதி ஃபுல்லாவே விஷ்மயா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அந்த வில்லன் அவங்கள விடவே மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டு கதவை தட்டுற வரைக்குமே அந்த பிரச்சனை தொடர்ந்து வருது. இந்த இடத்துலதான் படத்தோட மையக்கருவே கொண்டு வராங்க. அதாவது பெண்களோட தற்காப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஒரு பெண் தனக்கு வர ஆபத்தை எப்படி தடுத்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத இயக்குனர் கொஞ்சம் அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காரு. மோகன்லால் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காரு. அவர் வர்றது சும்மா இல்ல, ஒரு சண்டை காட்சியோட அவரோட என்ட்ரி வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அப்பாவா இல்லாம கிடைச்ச இடத்துல அவரும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லனா மிரட்டுற ஐஸ் ஜோஸ் ஆண்டனி படம் முழுக்கவே பயமுறுத்துற மாதிரியே வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் மனோஜ் கே ஜெயனும் பக்குவமான கான்ஸ்டபிளா ஜாபர் இடிக்கியும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க தான் விஷ்மயாவை தேடுற இடத்துல இடைவேளை வரைக்குமே கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. அப்பாவா வர சாய்குமார், அம்மாவா வர சிப்பி ரஞ்சித், பக்கத்து வீட்டு நண்பரா வர கோட்டயம் ரமேஷ் எல்லாருமே நல்ல தேர்வுனே சொல்லலாம். ஜேக்ஸோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நேர்த்தியாவே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவுனே சொல்லலாம். ஜொமோண்டி அகல் ஜார்ஜ் 2 பேரோட கேமரா கோணங்கள் ஒவ்வொரு காட்சியுமே கொஞ்சம் திகில் கலந்த ஒரு உணர்வோட கொண்டு வந்திருக்கு. தமன் சாக்கோட எடிட்டிங்கும் நல்லா இருக்கு. ஆனா முதல் பாதியில இருந்த விறுவிறுப்பு 2ஆம் பாதியில ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் லைட்டா லேக் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஆக மொத்தத்துல தொடக்கம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் ஜூன் ஆண்டனி ஜோசப் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்தை ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் கலந்து ரொம்ப அழகா நேர்த்தியாவே கொடுத்திருக்காரு. உங்களுக்கு த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை தாராளமா பார்க்கலாங்க.